அப்பா காஃபி பா. வள்ளியூர் மாமா வந்துட்டாரா? நாளைக்கு காலையில வந்துருவாங்க. அம்மா கல்யாணத்துக்கு தான் 10 நாள் இருக்க. அதுக்குள்ள சொந்தக்காரங்க வந்தாங்க. ஜோசியரே, நம்ம வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் இது. இந்த மாதிரி விஷயத்தை தான் எல்லாரையும் பார்க்க முடியும். அதனாலதான் 10 நாளைக்கு முன்னாடி எல்லாரும் வர சொல்லிட்டேன். அது சரி, பந்த காலத்துக்கு நல்ல நேரம் பாருங்க. பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் முடிக்க? யோ, எவனுக்கோ கழுத்தை நீட்டி காலம் பூரா கஷ்டப்பட நான் தயாரா இல்ல. இப்படியே சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறேன். நீ வந்த வேலைய பாரு. அவகிட்ட ஏன் வம்புக்கு போற? வந்த வேலையை பாரியா? புடவை இந்தங்க பாட்டி, இது கட்டுங்க. ஐயோ, இந்த புடவையில சின்ன பொண்ணுங்க தாமா கட்டணும். ஐயோ பாட்டி, நீங்க மட்டும் என்ன யங்கா தானே இருக்கீங்க, சும்மா கட்டுங்க. இவ்வளவு ஜரிகை போட்டு கட்டினா பாக்குறவங்க என்ன பார்த்து சிரிப்பாங்க. பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க கட்டி தான் ஆகணும். யாரும் சிரிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கடி போலாம். எங்கம்மா கிளம்பிட்ட? வேற எங்க போவாங்க? சந்தைக்கு தான். அதை விட்டா இந்த ஊர்ல சுத்தி பார்க்க தாஜ்மஹாலா இருக்கு. பாத்து பத்திரமா போயிட்டு வாமா. அட விடுங்க சித்தப்பு, கட்டத்தோட முறை பொண்ணு சொன்னா பொம்பளைங்களே பேச பயப்படுவாங்க. பின்ன ஆம்பளை கிண்டல் பண்ணிடுவானுங்களா? விட்டுருவோமா? ஏன்பா சத்தி, உனக்கு எதுக்கப்பா இந்த வேலையெல்லாம்? உங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பாத்தியா, கிளம்பிட்டாரு பெரிய கலெக்டர். சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். ஹலோ, ஆ 1 செகண்ட். எஸ். ஏய் நகர்றா. இது என்னது? ஒன்னது. யாரை கேட்டு போட்டீங்க? தம்பி சட்டைய போடுறதுக்கு அண்ணன் ஆர்ட்ட கேட்கணும். அண்ணன் ஒரு பேச்சு சொன்னா அப்படி நம்பிடுறதா? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸ போட்டு தானே சிட்டிய பூரா ஏமாத்துறீங்க. அந்த மாதிரி அண்ணன் கிராமத்தை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு அனுமதிக்க கூடாதா? இதானே இத்தனை வருஷமா இந்த ஊர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? நோ, அண்ணன் பேச்சு என்னைக்குமே ஒன்வே. அங்க இருந்து ரிட்டர்ன் பேச்சு வரப்படாது. சாரி. எங்க போறீங்க? சந்தைக்கு. நானும் வரட்டுமா? பச்சை மண்ணுப்பா நீ. சந்தைக்கு போற அண்ணன் வரும்போது சண்டையோட வந்தாலும் வருவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது ரத்த பூமின்னு. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. உனக்காண்டி வீட்டுல அண்ணன் பொம்மை காரு, பொம்மை ரயிலு, ரிமோட் பிளேன் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். உட்காந்து கல்ல 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 கல்லன்னு விளையாண்டுக்கிட்டு இரு. தேவையில்லாம குறும்புத்தனம் பண்ணி அந்த கிளடு கட்டையில டயர்ட் ஆக்கிறாத. சொன்னதை சமத்தா கேட்டுக்கிட்டீங்கன்னா வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வருவேன். ஓகே? ஓகே என்ன? இது புள்ள. சந்தை வந்துருச்சுடி, பாத்து இறங்குங்க. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி, இங்க பாரு டிச்சா. ஏய் ராஸ்கல், ஏன்டா தட்டன? ஏன் கோவப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. என்னடா சிரிப்பு? இல்ல, ஓ Dress நான் போட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தேன். சிப்பு வந்துருச்சு, சிப்பு. ஏய் விடுடி, இவனால சும்மா விட கூடாது. யார விடதுடா, வச்சுக்க. போவாடா. மாமா, ஒரு ராஸ்கல் என்ன கிண்டல் பண்ணிட்டான். யார் அவன்? பாருங்க. எங்க? என்னடா நம்ம எதிரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? அப்படி சொல்லாம வேற யாரும் சொல்வா? யாரா அவன்? பட்டத்தோரோட முறை பொண்ணு. அது பேக் மாட்டிருக்கானே. ஏய், சங்கத்தை உடனே கலங்கடா. இந்த பக்கம் மத்தவா ஜம்ப் பண்ணிடலாம். ஏய், இருக்கிற ஒரு காலை ஓடிக்கிறதுக்கா? என்ன கிட்ட வர்றாங்க? எங்க காணோம்? காலை உடைச்சு வந்திருந்தில்லையே. இன்னைக்கு அம்மாட்ட மண்டே உடைச்சிடலாம். டேய், அவனை இல்லடா. எங்கடா காணோம்? நுண்ணிக்கால வச்சு தப்பிச்சிட்டான். அவன் இன்னொரு காலை உடைச்சாதான்டா திருந்தும். வாடா. என்ன சொல்றாரு? என்னங்க எங்க அண்ணன் என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க. இவன் எங்க இருக்கான்டா? ஏய், மேல என்ன பண்ணிட்டு இருக்க? வரவு செலவு கணக்கு பாக்குறேன். கீழ வா. வரமாட்டேன். கீழ வா. வந்தா என்ன அடிப்ப. எங்க அண்ணன் கீழே வரணுமா? அதுக்கே அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? அடியில வைக்கல பத்த வச்சீங்கன்னா சூடு தாங்காம மனுஷன் கீழே வந்துட போறாரு. டேய், தம்பியாடா நீ? கொலகார பாவிடா. அண்ணன் கத்தி மேல நின்னுக்கிட்டு ஐடியா வாட குடுக்குற. என் மூஞ்சில முடிக்காத போ. உங்க சொல்ல என்னைக்கா தட்டி இருக்கேன்டா? வரேனே. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பைக்ல மறந்துடாதீங்க. ஐயோ, வாட்டி விட்டு போறாரு. ஐயா ஐயா கொஞ்சம். அண்ணே, வரும்போது குருவி ரொட்டி குச்சி மிட்டாயும். ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு என்ன குச்சி ஆக்கி குருவி ரொட்டி ஆக்க போறாங்க. இவருக்கு ரொட்டி வேணுமா? அப்பவே வேணா, இதோட நிறுத்திக்கிறோம். டேய், என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். என்ன தைரியம் வந்து எங்கூட்டு பொண்ணை கை பிடிச்சு இழுத்துருப்ப? ஒரு இளைஞன் ஒரு இளைஞ கைய பிடிச்சு இழுக்கத்தான் செய்வான். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா பேச்சு? எத்தனை தடவை தான் நடிக்கிறது? சடைய கையிடுறா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, என் ட்ரெஸ் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டான் இவன். அப்படியே செஞ்சிடுங்க. அதுவும் சரிதான், செஞ்சிருவோம். வேணா, எனக்கு கோபம் வராது. கோபம் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்லல. அப்புறம் அதை எதிர்பார்க்கறீங்க?
கழுட்டுறானா அம்மா மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சீ. நல்ல வேளை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? ட்ரெஸ் எங்க? அது குண்டு விழுந்த ஈராக் நிதி கொடுத்துட்டேன். அதுக்கு உங்க ட்ரெஸ்ல கொடுக்கணும். கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கரணா மாறிடுவான். இப்போ Dress வருமா வராதா? போனது எப்படிப்பா வரும்? நீங்க வரல, இப்போ Dress வரல. என்ன பண்ணுவ? அங்க தாத்தா திருக்கவாலோட காத்துட்டு இருக்காரு. போய் சொல்லட்டுமா? திருக்கவாலோடையா? இத முதல்ல சொல்லக்கூடாதா? இரு ட்ரெஸ்ஸோட வரேன். ஒரு நிமிஷம், என்ன நானும் வரேன். நீ எதுக்கு? உங்களை நம்பல. இந்தாங்க. அட வாங்கண்ணே. அண்ணா நான் என்ன? இங்கதான் மூளைகளை யூஸ் நீங்க பண்ணணும். சொல்ற. சரி சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. ம். அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். ஆ. துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். நீங்க துணி எடுத்துட்டீங்க, எனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் மனக்கணக்குத்தான். ஆ. நீ ஒரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள அங்க நான் துணி எடுத்துட்டேன்னு அர்த்தம். இன்னொரு பாக்கெட் போட்டு முடிக்கிறக்குள்ள நான் வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். இது டைமிங். ம். அப்புறம் இன்னொன்னு தம்பி, ஆ. துணியை கொண்டாந்து உங்கள்ட்ட கொடுத்த உடனே இதோட நம்ம சங்காத்தத்தை முடிச்சுக்கிறோம். டபுள் ஓகே. இதுவும் டைமிங். ம். கிளம்பட்டா? ம். இப்படி தம்பி நல்லா நான் வச்சுக்க. அண்ணன் போகும்போது ஒரு பாக்கெட், வரும்போது ஒரு பாக்கெட். சரி. வரட்டா? பத்திரண்ணே. இந்தா. அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம். அதுவும் சரிடா, வாங்க போவோம். பார்த்து போ, சத்தம் இல்லாம. செருப்ப கலட்டியா, சத்தம் கேக்குமியா? ஆமாண்ணே ஆமாண்ணே. போமா? ஓவர் இருட்டா இருக்க. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே? யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ஏண்டா உன்னைய திருடன் சொல்லாம என்னைய வேற திருடுங்கிற? நான் யோக்கியேண்டா. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? ஏய், யோ, இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். அட நாதாரி பயல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா. தம்பி என்னண்ணே? ஏன் கத்துது? பிஸ்கட் தீந்து போச்சுண்ணே. ஏயா கத்துற? நாயை விட நீ கத்துற கத்துல என்ன கோர்த்து விட்டு போயிட போடுறீங்க. என்னப்பா நாய் எத்துது? அட தண்ணி வைங்கப்பா. தண்ணி எல்லாம் வச்சா எதிரிடா. டேய் புடிங்கடா, திருடா, எடுங்க, ஓடுங்க, வாங்கடா சீக்கிரமா. நீங்க புடிங்க. என் வீட்டுக்குள்ள வந்து திருடுறியா நீ? அட ஓடுடா. ஓடுங்க. நம்மள திருடுங்கறாயா? பாஸ் பாஸ். யார பாசங்கறா? இத்தனை வருஷமா ஒண்ணா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலடா. உனக்கும் கைப்புள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. ஆத்தி நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க அப்ப. சொல்லவா? டேய் நில்றா. என்னத்துக்கு? இங்க வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே. பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க. போடா கொய்யால. டேய் இவனை போடா. டேய் வாடா. டேய் நில்றா. முட்டி விடாதீங்க. புடிங்க. நம்மளில சக்குறாங்க. டேய் ஏன்டா இப்படி திருடி போய்க்கிறிய? உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? ஏய், இதோடா. ஏய், இதோடா. அம்மா. காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஏய் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா?